என்ன மருமோனே, கையில சேலை மாதிரி வச்சுட்டு நீட்டுறியா? ஆமாங்க அத்தை, சேலையே தான். அட, சிவப்பு கலர் சேலை பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. யாருக்கு? வேற யாருக்கு? உங்க மகாக்கு தான். யாமா அவளுக்கா? நீங்களா எடுத்துட்டு வந்தியா? ஆ, இப்போதத்த போயிட்டு கடையில் போயிட்டு எடுத்துட்டு வந்தேன். திருவிழாவுக்கு அவ்வளவா முத்தலகிட்ட நல்ல சேலைனே கிடையாது. இருக்கிற ஒன்று ரெண்டு சேலையவே மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டு இருக்குது. அதுக்குன்னு நல்ல சேலையை கட்டி நான் பார்த்ததே இல்லை. சரி, நம்மளாவது போய் எடுத்துட்டு வந்தோம்னா ஒரு கோவிலுக்கு நல்ல பட்டு சேலையை பார்த்து நல்ல சேலையை கட்டிட்டு வரும் பத்தியலா. அதுக்கு தத்த கடைக்கு போயிட்டு இப்போதான் சேலை வாங்கிட்டு வாரேன். ஐயே, கடைக்கு போயிட்டு சேலை வாங்கிட்டு வரியே? அட ஏன் மருமோனே, நானும் அவகிட்ட சொல்லி சொல்லி அழுத்தே போச்சு எனக்கு. எவ்வளோ தடவை தான் சொல்லுவியே சொல்லுங்க. நானும் எடி ஒரு சேலை பார்த்து நல்லதாக வாங்குடி, ஒரு சேலை நல்லதாக வாங்குடின்னு சொல்லி 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 எனக்கும் அழுத்து போச்சு மருமோனே. நான் சொல்கிறத எங்கே அவள் காதில் வாங்குறா? நீங்க சொல்றது என்ன? யார் சொன்னாலும் உங்க மக எங்க கேக்குது காது கொடுத்து? அதான் கேட்க மாட்டேங்குது. இந்த சேலையை கொடுத்து கொடுக்குறீங்களா? இதையுமே வாங்குறாளா வாங்கலையான்னே தெரியல மருமோனே. எதுக்கும் நான் அவகிட்ட கொடுத்து பார்க்குறேன். வாங்கினா போச்சு, இல்லைன்னா என்ன பண்ணுறது? வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், வாங்கலைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். வாங்குச்சுன்னா சந்தோஷமா கோவிலுக்கு வருவேன், இல்லைன்னா நான் வரலத்த. இம்புட்டு நாள் கழிச்சு வந்திருக்கே, நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக கோயிலுக்கு வந்தால் தானே எனக்கு சந்தோஷம். எப்படியாவது நான் அவளை கட்ட வச்சிடுறேன். ஆனால் கட்டலைன்னா? அத்தை, கட்டலை அப்படின்னா அப்படியே பத்திரமா வைங்க, என் மகளுக்கு கொடுத்துக்கிறலாம். அப்படிங்கிறிய? ஆமாம், அவள் கட்டிக்கிடுவாள் அம்பு பிள்ளை. இப்போ அது வராமல் போயிடுவா, சேராமலா போயிடுவா. எதுக்கும் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட நான் கேட்டு சண்டை போட்டே பார்க்குறேனே. வாரா வாரா வாரா. ஏம்மா, என்னத்தா? பொங்கல் சர்வ பாத்திரம்லாம் எல்லாம் கழுவணும் பற்றியா? பூஜை சாமான்லாம் எடு, கழுவி போட்டு கொஞ்சம் விறகு அது தேவையானதெல்லாம் வெட்டி வைக்கணும். கோயிலுக்கு போக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சோம்னா போகும்போது ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் நான் கழுவிக்கிறேன். உனக்கு இன்னொரு சோழி ஒன்று இருக்குது. எனக்கு இன்னொரு சோழியா? என்ன இந்த மனசு என்ன கையில் சேலை மாதிரி வச்சுருக்காரு? அதான் கிளவி எதை சொல்ல போகுது. என்னம்மா, என்ன விஷயம்? இங்கே பாரு, இந்தா குடுங்க மறுமுனே. அதை இந்தாங்க அத்தை. ஒளிவு மறைவா பேசலை, மறைச்சு பேசலை, நேரடியாக தான் கொடுக்குறேன். புடி இந்த சேலையா. எதுக்கு இந்த பட்டு சேலையை என்கிட்ட தார? புரி முதல்ல. நான் பிடிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த சேலையை எனக்கிட்ட தார? ஏது இந்த சேலைன்னு எனக்கு முதல்ல அதுக்கு பதிலாக சொல்லு. இப்போ தான் புடிங்கிற. அடியே, முதல்ல சேலையை கையில் வாங்கு அப்படின்னா வாங்கு. அதை விட்டுட்டு 7 கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. புடி முதல்ல. இங்கே வருமா, இந்த சேலையை ஏன் தாரேன்னு முதல்ல சொல்லு. சொல்லிவிட்டு பிறகு எதாக இருந்தாலும் என்கிட்ட பேசு. எதுவுமே சொல்லாமல் புடின்னா நான் எப்படி பிடிக்க முடியும்? அதெல்லாம் என்னால் முடியாது. சொல்லிட்டு கொடுக்குறதா இருந்தால் கொடு, இல்லைன்னா வேண்டாம். இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? மருமே உனக்கு தான் பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. என்ன சொல்கிற? இந்த ஆள் எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு அந்த சேலையா? இப்படிப்பட்ட ஆள் எடுத்துகிட்டு வந்த சேலையெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். அடியே, அவர் என்னதான் இருந்தாலும் உன் புருஷன் உனக்கு பார்த்து ஆசையாக சேலை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஒழுங்கு மரியாதையாக அந்த சேலைக்கு போய் ஜாக்கெட் தைச்சி வாங்கிட்டு வா. அவகிட்ட கொடுத்தீங்கன்னா இன்னைக்குள்ளே தைச்சி கொடுத்துருவா. கோயிலுக்கு போயில கரெக்டாக இருக்கும். போய் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வா, தைச்சி அதை கட்டிக்கிட்டு வருவேன். இங்கே பாருமா, சேலையை கொண்டு போய்கிட்டு அந்த பக்கம் போயிரு. பிடுங்கி வீசி விடுவேன், வீசி. ஊரில் 4 பேர் இந்த பட்டு சேலையை நான் கட்டிக்கிட்டு போனேன்னு வை, என்னை ஒரு மாதிரி பேசுவாளுவ. எவடி பேசுகிறா? பேசுகிறா? எவளாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ இப்படி. என்ன தெரியுமா பேசுவாளுக? மக எப்படா ஓடுவா, புருஷனை கூட்டி கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு புது சேலை பட்டு சேலை கட்டிக்கிட்டு நல்லா திரியிறா ஊருக்குள்ளே அப்படின்னு தப்பாக பேசுவாளுகம்மா. எனக்கு இந்த பேச்செல்லாம் தேவையா? வேண்டாம். எனக்கு இந்த சேலை வேண்டாம். அதுவும் இவர் வாங்கி கொடுத்தது ஐயையோ எனக்கு வேண்டவே வேண்டாம். என்கிட்ட இன்னொரு புது சேலை இருக்குது, அதை நான் கட்டிக்கிறேன். ஊருக்குள்ளே அவள் பேசுகிறா, இவ பேசுகிறான்னு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோன்னு வை, நம்ம உயிரே வாழ முடியாது. மரியாதையாக பிடிக்கிறியா, இல்லை இந்த மனுஷன் வீட்டிலே இருக்க மாட்டேன், நான் வீட்டை விட்டு போகிறேன் எங்காதுன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிற நீ? நான் கட்டுறேன், என்கிட்ட வேறு சேலையெல்லாம் இருக்குது, நான் அதை கட்டிக்கிறேன். ஆனால் இதை மட்டும் நான் கட்ட மாட்டேன். பரவாயில்லத்த, முத்தலகுக்கு என்னை பிடிச்சா தானே அந்த சேலையை பிடிக்கும். என்னையவே பிடிக்காதப்போ சேலையை மட்டும் எப்படி பிடிக்கும்? பரவாயில்ல, ரொம்ப தொல்லை பண்ணாதீங்க, வேண்டாம்.
இல்லடி பேசுகிறத பாத்தியா? இந்த மனுஷன் நம்ம வீட்டில் இருக்கவும் ஒரு ஆம்பளை துணை இருக்கவும் எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா ஒரு வாரமா. ஆனால் நீ என்னடான்னா அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்காம அந்த மனுஷனை எப்படா விரட்டுறலான்னு பார்க்குற. முதல்ல 10 தெருக்கு கத்தாம வாயை மூடு. இதை நான் வாங்கிக்கணும் அவ்வளோதானே. ஆனால் கட்ட மாட்டேன். நீ அப்போ வாங்கவே வேண்டாம். சிவப்பு சேலை உனக்கு எம்பிட்டு அழகா இருக்கு தெரியுமா. பாவண்டி அவர் மூஞ்சியை பாரு, மூஞ்சி எப்படி தொங்க போட்டு இருக்காருன்னு. மற்றவங்க மாதிரி அடி முடியுமா உன்னைய திட்டிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு திரியிறாரு. அதெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் இல்லாமல் எவ்வளோ பாசமாக சேலை போய் எடுத்தாந்து கொடுக்குறாரு பாத்தியா. அவரோட நல்ல மனசை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. புடி இதை முதல்ல புடின்னு சொல்கிறேன்ல. கொண்டு போய் தைக்க கொடு. வாங்கிக்கிட்டா மருமோனே, நீங்கள் போங்க. சரிங்க அத்தை. இவகிட்டெல்லாம் பணிவா பேசினாலும் புரிஞ்சுக்க மாட்டா. நம்ம திமிர காமிச்சாதான் கேட்பா. ஷோ, என்னத்த சொல்ல, கட்டி தொலைவோம். வேற என்ன பண்றது, வேற வழி இல்லை. ஏய், எவ்வளோ நேரம் ஆச்சு உங்ககிட்ட இதெல்லாம் கழுவி போடுறேன்னு சொல்லி. என்னதாண்டி பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்க நீ? இப்போதான் மெதுவாக தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கியா? நாளைக்கு விலைக்கு முடிச்சிருவியா? இந்த அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் தான். ஏன்னா இது சின்ன சின்ன பொடுசாக இருக்குல்ல, இந்த விளக்கு இந்த மாதிரி அதெல்லாம் விளக்குறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஒன்றா பார்த்து பார்த்து விளக்குற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் கொஞ்சம் லேட்டு. பெரிய பாத்திரம்னா கூட சீக்கிரம் கழுவிடலாம் போல். சின்ன பாத்திரம் பெரிய பாத்திரம்னு எனக்கு விளக்கம் சொல்லாமல் சீக்கிரம் இதெல்லாம் விளக்கி முடிக்கிற வழியை பாரு. என்ன அவ்வளோதான் முடிக்க போகிறேன். இன்னும் இதெல்லாம் முடிச்சுட்டு ஆனால் அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து போட்டிருக்கீங்க. அதெல்லாம் யாரு? உங்க ஆத்தாவை வந்து கழுவா? அதையும் சேர்த்து கழுவி போடு. பூஜை சாமான் பொங்கல் சாமான் தானத்தை இப்போ கலக்க முடியும். எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டா இந்த டைம்ல எதுக்கு? ஏதாவது நல்ல நாள் பெரிய நாள் வந்தா விளக்கிக்கிறலாம். நாளைக்கும் நல்ல நாள் தான் விளக்கு. இல்ல கோவிலுக்கு கிளம்பணும்ல, அவசர அவசரமா அதெல்லாம் விளக்க முடியுமா? எல்லாம் முடியும். நீ மெதுவாக விளக்காம வேக வேகமா தேய்ச்சின்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். தேய். கொஞ்சம் கவுசி வர சொன்னான்னா கழுவி வச்சிருவா பத்தியெல்லாம். நான் விளக்க அவ வரணுமா உனக்கு? அவெல்லாம் ஒன்றும் வரமாட்டா. அவெல்லாம் நான் சொன்னாவே ஒரு வேலையும் செய்ய மாட்டா. எனக்கு கூட வந்து உதவி பண்ண மாட்டா. உனக்கெல்லாம் வந்து உதவலாம் மாட்டா. உன் வேலை என்னமோ அதை பாரு. உனக்கு நான் என்ன வேலை கொடுத்துருக்கணும் அதை மட்டும் பாரு. சரிங்கத்த, நான் பார்த்து மெதுவாக முடிச்சிடுறேன். மெதுவாக இல்லை, அரை மணி நேரத்தை வரணும். இதையும் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கு பாரு விறகு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வை. அது ஆல்ரெடி வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கேத்த. வெட்டி இருக்கு, அதையும் குட்டி குட்டியாக நறுக்கு. ஏன்னா கோவிலில் பொங்கல் வைக்கிறதுக்கு சின்ன சின்னதாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். சரிங்கத்த, சீக்கிரம் வருவேன். இப்போ முடிச்சு வைக்கிற. முடிச்சிடுறேன் போங்க. ஏ அம்மா, இந்த வேலையை எப்போ முடிக்கிறேன்னு பார்த்தேன். பத்தாததுக்கு மீதி பாத்திரத்தை தள்ளி கொண்டு வந்து வேற போட்டு வச்சிருக்காங்க. பத்தாததுக்கு விறகு வேற வெட்டி வைக்கணுமா? என்ன பண்ணுறது? கோவிலுக்கு வேற கிளம்பணும். அவங்களே வீட்டில் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, நம்மளே பார்த்து வைக்கலாம். சரி, இன்னைக்கு இவ்வளோ வேலை சொல்கிறது, நம்மக்கிட்ட வந்து பேசுறது நமக்கு சந்தோஷம்தான். இதை விட வேற என்ன வேணும்? என்ன மேடம், வீட்டுக்கு வந்து பார்த்தேன் ஆளே காணும். சரின்னு ரூம்ல போய் பார்த்தா அங்கேயும் காணும். பார்த்தா இங்கே உட்காந்துருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் என்னது இது? அட, சின்ன பிள்ளை ஞாபகம் வந்துச்சு பார்த்துக்க. சரி, இந்த சட்டி பானையெல்லாம் வச்சு விளையாடும்ல, அது மாதிரி விளையாண்டு பார்க்கலாம். அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி பார்க்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஏய், என்ன நக்கலா? தெரியுதுல்ல, பின்னதுக்கு கேட்குற? பாரு, முல்லையத்தை எவ்வளோ பாத்திரத்தை கொண்டு வந்து போட்டிருக்காங்கன்னு. இன்னொரு வேலை என்ன தெரியுமா கௌதம்? நிஜமா என்ன தேடி என் வீட்டில் வந்து? அட ஆமாம் லூசி, தேடி பார்த்துட்டு தான் காணும். அப்புறம் யார்கிட்ட கேட்க முடியும் உன்னை? நீ எங்கன்னு கேட்கலாம் முடியாதுல்ல. என்னமாவது பேசுவாங்க வைப்பாங்க. சரி, நம்மளா பின்னாடி பக்கம் தேடி பார்க்கலான்னு வந்தா எங்கே உட்காந்துருக்க? சரி சரி, பாவம் போல இருக்கு. ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? பரவாயில்ல, ஏதாவது ஹெல்ப் பண்ணவாது நீயாவது கேட்குறீங்க. போதும் போதும், நான் கூட கவுசியை வர சொல்லுங்க தானே. என் மக அதெல்லாம் உனக்கு பண்ண மாட்டா. என் மக இதெல்லாம் உனக்கு பண்ண மாட்டா, வைக்க மாட்டான்னு பேசிட்டு போயிட்டாங்க. சரி போங்க, நமக்கு தெரியாத வேலையை நம்மளால முடியாத வேலையா பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு கை பார்த்துடலான்ட்டு தான் உட்காந்துருந்தேன். நீ வந்துட்ட. சரி சரி கௌதம், பேச்செல்லாம் கொடுக்காதப்பா. போ 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 போ. இன்னும் அரை மணி நேரத்தில் வரேன். எல்லா வேலையும் முடிச்சு வச்சுன்னு சொன்னாங்க. இன்னொரு வேலை வேற இருக்கு, எனக்கு தெரியுமா? இன்னொரு வேலையா? என்ன? என்ன தெரியுமா? அவன் பக்கத்தில் கிடக்கு பாரு விறகு, அதெல்லாம் வெட்டி வைக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இதெல்லாம் வெட்டி தானே கிடக்கு. உன்னைய விட்டு சொன்னச்சோம்மா? ஆமா. ஏன் என்கிட்ட சொன்னா செய்ய மாட்டேனா? ஐயோ தெரியல, என்னதான் பார்க்க சொல்றாங்க எல்லாம். அது ஏதோ ஒரு பிளானோட தான் பேசியிருக்கோம் எங்கள் அம்மா. உனக்கு ஏதாவது வேலை சொல்லி சாவடிக்கணும்ன்ட்டு. அதை பற்றி நீ கவலையே படாத. நீ வேணா அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வை. இந்த விறகெல்லாம் நான் நறுக்கிடுறேன். ஆல்ரெடி நறுக்கி தானே அன்பு இருக்கு. நானும் அதை
அதான் சொன்னேன், பொங்கல் வைக்கிறதுக்கு இன்னும் குட்டி குட்டியான இருக்கணுமா? எந்த ஒரு நியாயம்? நம்மலாம் பொங்கல் அடுப்பில் வச்சு பார்த்ததே இல்லை பாரு, இதை விட குட்டியான இருக்கணும்ன்றாங்க. ஏதோ எனக்கு வேலை சொல்லணும்னு நினைப்பாங்க போல கௌதம். சரி விடு, நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? இப்போ பாரு, இதெல்லாம் செக்கு 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 நறுக்கி தூக்கி போட்டுற மாட்டேன். கௌதம் கௌதம், ஆள் எங்கே போகிறான்? என்ன நின்ன மாதிரி எரிஞ்சு சரசரன்னு போயிட்டு இருக்கான். விறகலை வெட்டி ஆளை பாரு, வெட்டுற ஆளை வெட்டி கிழிக்கிற மாதிரி ஒரே தான் பேச்சு பேசினா, இப்போ பார்த்தா எனக்கு என்னன்னு போயிட்டு இருக்கான் வெட்டுற ஆளை. சும்மா பேச்சு தான் இல்லை. எப்படி இது என்னன்னு பாத்தியா? ஏ, அருவா எடுத்துட்டு வந்தியா? நான் கூட சும்மா பேசிட்டு போயிட்ட போல சீன் போட்டேன்னு நினைச்சேன். ஏய், அப்படி நினைச்சிட்ட பத்தியா என்ன? இப்படி எல்லாம் நினைச்சிருந்தேன்னா இப்போ உன்னையும் கழட்டி விட்டுருப்பேன்ல. ஏய், என்ன? என்னன்னா சொன்னா சொன்ன மாதிரி இருப்பான் இந்த கௌதம். அடேங்கப்பா, நம்பிட்டேன்ப்பா. சரி சரி, சீக்கிரம் அதெல்லாம் வெட்டு, கோவிலுக்கு கிளம்பணும். ஆமால்ல. கௌதம், அன்னைக்கு எனக்கு ஒரு பிங்க் கலர் சாரியில் எடுத்துட்டு வந்தில்ல, ஒரு சாரி எடுத்து கொடுத்தில்ல, அந்த சாரி இன்னைக்கு கட்டிக்கிறவா? ஆ, ஏன் அந்த சாரி இன்னைக்கு ஸ்பெஷல்? இல்லை, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்த்துக்கோ. எனக்கு வாங்கும் போது இது எப்படா கட்டுவோன்ட்டே தோணிட்டே இருந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். ஆமாம், உனக்கு பிங்க் கலர் சூப்பராக தான் இருக்கும். ரெட் கலரே நீ சாரி கட்டி கட்டி பார்த்து பார்த்து எனக்கே போர் அடிச்சிருச்சு நிஜமாவே. இனிமேல் ரெட் கலர் பக்கமே போகாத சாமி. திரும்ப 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 இந்த ஒரு ரெட் கலர் சாரியை கட்டி கடுப்பேத்திட்ட. ஆமாம், அப்படிங்கிற? பிங்க் கலர் நல்லா தான் இருக்கும். ஓகே ஓகே. கௌதம், நீ வேஷ்டி சட்டா? என்ன? நல்லா இருக்கும்பா. கோவிலுக்கு ட்ரெடிஷ்னலாக போனால் எப்படி இருக்கும் தெரியுமா? சரி ஓகே, நீ சொல்லும்போது வேணான்னு சொல்ல முடியுமா என்ன? கதை பேசிட்டே நேரம் போயிட்டே இருக்கு, சீக்கிரம் அந்த விறகு வெட்டுற வேலையெல்லாம் பாரு. மேடம், நீங்கள் பாத்திரங்கள் ஒரு வேலையை பாருங்க. முல்லையத்தப்ப வர போறாங்க. ஏய், உன்கிட்ட என்னடி சொன்னேன், இன்னும் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க போறாங்க. ஐயோ ஐயோ. ஆமாம் ஆமாம், அதுவும் நான் நிற்கிறது எங்கள் அம்மா பார்த்துச்சு, செம்ம டென்ஷன் ஆகும். ஆமா கௌதம், நீ பாட்டுக்கு அந்த பக்கம் திரும்பிட்டே பாரு, டக்குன்னு முடிச்சிட்டு ஓடிடு. நான் பண்ண மாதிரி வச்சுக்கிறேன், சரியா? ஆஹா, பரவாயில்லையே மேடம், ஐடியா. ஆமாப்பா, நீ தான் எனக்கு பண்ணி கொடுத்தேன்னு தெரிஞ்சா முல்லையத்தை கண்டிப்பா திட்டும்பா. சரி சரி.